கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த வரக்கூடிய மே மாதம் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சார காலங்கள் ஒரு ஆண்டு காலங்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். இந்த குருவின் பார்வை, குருவின் பலன் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு நன்மையை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை, சொத்து வாங்கக்கூடிய ஒரு தன்மை, இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது அனைவருக்கும் தெரியும். அப்போ அந்த சுப கிரகத்தோட பார்வை எந்தெந்த ராசிக்கு கிடைக்குது என்பதெல்லாம் 12 ராசி வழியாக உங்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார், இவரோட அருள் பார்வை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இந்த 27 நட்சத்திர வழியாக 12 ராசிக்கும் இந்த குருவின் பலன் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு உண்டான கருத்தை முன்வைக்கிறேன். அனைவரும் பாருங்கள். பார்த்துவிட்டு உங்களோட கருத்தை இந்த சேனல் வழியாக பதிவிடுங்கள். அந்த கருத்துக்கு உண்டான எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தையும் உங்களுக்கு பதிவிடுகிற நண்பர்களே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு ராசி பலன் சொன்னாலே ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை இந்த உங்களோட கமெண்ட் கருத்துக்களை கமெண்ட் பாஸ் வழியாக பதிவிடுங்க நண்பர்களே. அதுக்குண்டான விளக்கத்தையும் எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன். என்னோட செல் நம்பரையும் அதில் நான் பதிவிடுகிறேன். உங்களுக்கு எனக்கு சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர் சந்திரன் பேசுகிறேன். இந்த குரு பயிற்சி காலம் எந்த மாதிரி இருக்கும்? இப்போ வரக்கூடிய 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மே மாசத்தில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார். 12 ராசிக்கும் குருவோட பயிற்சி காலம் எப்படி இருக்கும் என்பது ஒவ்வொரு ராசிக்கா பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்களோட ராசி பலன் என்ன என்பதை பொறுமையா கேட்டு உங்களோட ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த சேனல் வழியில பதிவிடுங்க. நிச்சயமா அதுக்கு உண்டான விளக்கத்தையும் பதிவிடுங்க நண்பர்களே. இப்ப 7வது ராசியா வரக்கூடியதுதான் துலா ராசிங்க. இந்த துலா ராசிக்கு பாத்தீங்கன்னா குருவோட பயிற்சி காலம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் துலா ராசிக்கு நட்பு கிரகமா பகை கிரகமான்னு பார்த்தா குரு பகையான ஒரு கிரகங்க. 3க்கும் 6 கிரகங்க. இப்ப 3க்கும் 6 இவ்வளவு நாள் 8ல இருந்தார், ரிஷபராசியில இருந்தாருங்க. இப்போ மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. 11ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க மே மாசத்துல. இப்ப இந்த பயிற்சி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 3ஆம் இடம் சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம், 6ஆம் இடம் எதிரியை குறிக்கக்கூடிய இடம். இப்ப சகோதரனும் எதிரியும் சேர்ந்து நமக்கு பாக்கியத்துக்கு போயிட்டாங்க. அப்ப இவங்களால நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். சகோதரனாலையும் ஒரு பாக்கியம், நமக்கு எதிரினாலும் ஒரு பாக்கியம் என்ற மாதிரி குரு பகவான் பாக்கியத்திலிருந்து தன்னோட ராசியை பார்க்கிறாருங்க. இதுதாங்க ஒரு பெரிய விசேஷமே. எந்த ராசிக்கு இல்லாத குரு பகவான் பாருங்க 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து, அது 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம் பொருந்திய ஒரு இடங்க. தெய்வ அனுகூலத்திலிருந்து, அதாவது கோபுரத்திலிருந்து நமக்கு ஒரு தரிசனம் கிடைச்சா எப்படி இருக்கும்? காலையில காட்டி கோபுர தரிசனம் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? கோபுரத்தை நம்ம வணங்கினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கோபுர தரிசனம் கோடி புண்ணிங்கிற மாதிரி அந்த கோபுர உச்சியிலிருந்து குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கறாருங்க, உங்களே பார்க்கறாருங்க. அப்ப உங்களோட ஜென்ம ராசியை பார்க்கும்போது இதுக்கு நிகர் வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா இல்லைங்கன்னு தான் சொல்லணும். அதாவது எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ஒரு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதுல இருந்து மீளக்கூடிய அமைப்பை இந்த உங்களோட ராசிக்கு குரு பகவான் கொடுக்குறாருங்க. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய யோகங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஓராண்டு காலங்கள் சிறப்பான காலகட்டங்களாக இருக்கும். இதை நல்ல விதத்தில் நீங்க அனுபவித்துக் கொள்ளலாம், நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா குரு எப்பவுமே ஒரு சுப கிரகங்க, சுபத்தன்மையை ஒரு நிகழ்த்தக்கூடிய கிரகம். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு பலன் இருந்தாலும் திருமணமே பண்ணணுங்கிறாங்க. அது மாதிரி இந்த குரு பகவான் பாருங்க, பாக்கியத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கிறார். தந்தையால ஆதாயம், குருமார்களால ஆதாயம், உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு நபரால ஆதாயம். அப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆதாயம். டெய்லி நீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்லது. ஏன்னா கோயிலுக்குன்னா நீங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்குவதும் நல்லதுங்க. ஒரு கோயிலுக்கு போனாவே உங்களுக்கு அனைத்தும் நன்மை அளிக்கும். அடுத்தது குரு பகவானோட பார்வை பாருங்க, 7ஆம் பார்வையா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாரு, உங்களோட சகோதர ஸ்தானத்தை பார்க்கறாரு. முயற்சிக்கு வெற்றி கிடைக்குங்க. தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக நீங்க இந்த காலகட்டத்தில் அதாவது உங்களுக்கு எல்லாமே நிகழும் என்று எல்லாரும் சந்தேகம் இல்லைங்க. அதே மாதிரி உங்களோட சகோதரன் சகோதரிகள் உங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை, அதாவது திருமணமாகாம இருந்தாலும் சரி அவங்களுக்கு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி உங்களுக்கு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை கொடுக்குங்க. அதே மாதிரி தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில்.
அடுத்தது 9ஆம் பார்வையா குருவோட ஒன்பதாம் பார்வை தான் சிறப்பு பார்வைன்னு வச்சுங்களேன், பாக்கியத்தை அருளக்கூடிய பார்வை. அந்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 5ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 5ஆம் இடம் என்ன, உங்களோட குலதெய்வத்தோட ஸ்தானம், உங்களோட குழந்தைகளோட ஸ்தானம், உங்களோட ஆள் மனசு அறிவுங்கிற ஸ்தானம். அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க எதுவுமே ஆள் மனசை கேட்டு செயல்படுவீர்கள். மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய தன்மையோட ஒரு டைமுக்கு 4 டைம் அந்த நிகழ்வை சிந்திச்சு செயலாட்டக்கூடிய தன்மையாக சிந்திச்சு செயல்படக்கூடியவர்களாக இருந்தனால இந்த காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி இந்த குருவோட பேச்சு காலம் மிகப்பெரிய உங்களுக்கு யோகத்தையும் மிகப்பெரிய ஒரு தனலாபத்தையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தெய்வ அனுகூலத்தையும் பெரியோர்களாக மதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. அப்ப இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை இல்லாம ஒரு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய தன்மையும் அது நல்ல ஒரு இடமா அமையக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப குருபவன் அடுத்தது துளாராசிக்கு உச்சத்தை நோக்கி போறாரு. தொழில்ஸ்தானத்துல இருந்து பாக்கியத்திலிருந்து உச்சத்தை நோக்கி போறாருங்க. அப்பனாலதான் உங்களுக்கு தொழிலும் நல்லபடியா அமையுங்கன்னு சொல்ற அந்த கருத்தை முன்வைக்கிறேன். அதனால துளாராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பலனை அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மை நட்பு ரீதியாகவும் இந்த குருபவன் நல்ல நிகழ்வை ஏற்படுத்துவார். அதனால இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சி, இந்த மே மாசத்துல வரக்கூடிய குரு பயிற்சி அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது நண்பர்களே. இதை நீங்க நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இந்த ஓராண்டு காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்பாட்டை கொடுக்கும் என்பதை இதை அனுபவித்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, இது நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் முன்வைங்க. ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு அனுமானிக்கக்கூடிய ஒரு திறன் தான். அந்த அனுமானிக்கும் திறனை வச்சுதான் இந்த பொதுவான பலனை உங்களிடத்துல நான் சொல்றேன். அப்ப இது நிறைய பேருக்கு இது சரியா வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஜாதக பலன் தான் சரியான ஒரு கருத்தை முன்வைக்க முடியும்னு வச்சுங்களேன். இந்த பொதுவான பலனை நிறைய பேருக்கு சரியா வர்றதுனால இந்த கோச்சார பலனை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்திவளவன் சந்திரன். உங்களுக்கு ஏதாச்சும் இதுல கருத்துகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் இந்த சேனல் வழியாக உங்களோட கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே. அதுக்குண்டான விளக்கத்தை நேரம் இருக்கும்போது நிச்சயம் பதிவிடுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.